இணைந்திருக்கும் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். தோமாவின் நற்செய்தி நூல் 6வது வாக்கியம். அவரது சீடர்கள் அவரிடம் கேட்டனர், நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டுமா? எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நாங்கள் தானம் செய்ய வேண்டுமா? நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும்? இயேசு கூறினார், பொய் சொல்லாதீர்கள், நீங்கள் வெறுப்பதையும் செய்யாதீர்கள். ஏனெனில் சொர்க்கத்தின் பார்வையில் அனைத்தும் தெளிவாக உள்ளன. மறைந்திருப்பது வெளிப்படாமல் போகாது, மூடப்பட்டிருப்பது திறக்கப்படாமல் இருக்காது. முதன்மையாக இங்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விடயம், உயிரின வகைகளிலே மனிதர்கள் மனம் எனும் சிறப்பு உள்முக கருவியை கொண்ட 6வது அறிவு உயிரினம். இந்த உயிரினம் உண்மையிலேயே ஒரு திறன்மிக்க ஒரு உயிரினம். இந்த உயிரினம் மட்டுமல்ல, இறைமையிலிருந்து அம்மையப்பரிலிருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுமே, அனைத்து உயிர்களுமே தனித்துவமானவைகள், தரமானவைகள், திறன்மிக்கவைகள், வீரியம் கொண்டவைகள். அதனது எவ்வாறு எந்த நோக்கத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் படைப்புகளாக வெளிப்படுகின்றனவோ அவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான ஆற்றலை, அறிவை ஒவ்வொன்றும் தன்னுள்ளேயே கொண்டிருப்பவை. அனைத்து உயிர்களும் அவ்வாறு தான் வாழ்கின்றன, பிழைக்கின்றன. இந்த வாழ்தல், பிழைத்தல் என்பதிலே உயிர்கள் ஒவ்வொன்றிலும் இறைமையின் இயக்கம், வினைப்பாடு. இப்பொழுது நாம் பாடிய பாடலில் கேட்டது போல, தேவைகள் ஏதும் இல்லாமல் சேவை புரிகின்றான், அல்லது அவனது இயக்கம் என்னுள் இருக்கின்றது. 2 வார்த்தையும் அந்த பாடலில் நம்ம கவனிச்சோம். சேவை, இயக்கம். ஒவ்வொரு உயிரிலும் இறையே உள்புகுந்து குடியிருந்து தங்கி தாவரித்து வாசம் செய்து இயக்கம் என்னும் சேவையை அருள் செய்து கொண்டிருக்கின்றான். இறையின் இயக்கமும் இறையின் சேவையும் இல்லாத ஒரு உயிரினம் உலகத்தில் இல்லை. இது எதனை முதன்மையாக உணர்த்துகின்றது என்றால், ஒவ்வொரு உயிரினமும் தன்னுள் தானே, தனக்குத்தானே போதுமானதாக, நிறைவுற்றதாக, முழுமையானதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இங்கு ஏன் இதனை சிந்திக்கிறோம் என்றால், இயேசுவின் சீடர்கள் இயேசுவினிடத்தில் சில கேள்விகளை கேட்கின்றனர். உலகத்திலே மனித இனம் மட்டும்தான், மனித உயிரினம் மட்டும்தான் அறிவு படிநிலைகளில் வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆகவே மனித மனம் பல்வேறு அறிவுக்கான தேடலை கொண்டிருக்கின்றது. ஆகவே மனம் முதன்மையாக கேள்விகளை எழுப்புகின்றது. இந்த கேள்வி எழுப்புதல், கேள்வி கேட்டல் என்பது, கேள்வி என்பது
அறியாமை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி அறியாமையின் வெளிப்பாடு அல்ல. அறியாமையிலிருந்து விளைவது அல்ல. அறியாமை என்கிற ஒன்று இருந்தால் அங்கு கேள்வி கூட எழாது. கேள்வி கூட அங்கு ஆரம்பமாகிறது இல்லை. கேள்வி ஒன்று எழுகிறது, கேள்வி ஒன்று ஆரம்பமாகிறது என்றால் அங்கு அறிவு ஏற்கனவே இருக்கிறது என்று பொருள். இன்னும் சொல்ல போனால் கேள்வி என்பது ஞானம் என்பதின் விதை. கேள்வி என்பது விதை. அது அந்த கேள்வி அதற்கான பதிலை பெறும்போது அது ஞானம் என்கிற கனியாக முழுமையுறுகிறது. கேள்வி ஒரு விதை. அந்த கேள்வி அதற்கான பதிலை அடையும் போது அது ஞானம் என்கிற கனி ஞான பழமாக அது முழுமை அடைகிறது. ஆக கேள்விதான் ஞானத்தின் துவக்கம், ஞானத்தின் முதல் படி. கேள்வி எழுகிறது என்றாலே அவர்கள் ஏற்கனவே அறிவோடு இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஆகவே தான் குழந்தைகள் எப்பொழுதும் கேள்வி கேட்டு தொலைக்கின்றார்கள். பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். குழந்தைகளுடைய அறிவு அது மாசுபடாமல் இருக்கிறது. கற்றலினால் அது கசடு அடையாமல் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எல்லாவற்றையும் குறித்து, பலவற்றை குறித்து அவர்கள் பார்க்கின்ற, அவர்கள் அணுகுகின்ற அனைத்தையும் பற்றி அனைத்து விதமான கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதுல என்ன சிக்கல்னா, பெற்றோருக்கோ, ஆசிரியருக்கோ, சமூகத்துக்கோ அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியவதில்லை. பதில் இல்லை என்பதனாலும், பதில் சொல்ல தெரியவில்லை என்பதனாலும், பதில் சொல்லுகிற அவகாசம், நேரம் இல்லை என்பதனாலும் கேள்வி கேட்காதபடி அவர்களை நாம் தடுக்கிறோம். கடைசியில் அவர்கள் கேள்வி எழும்பினாலும் கேள்வியை அடக்கி விடுகிறார்கள். அப்படியே அதனை தாண்டி கேள்வி எழுந்தாலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி வைத்து விடுகிறார்கள். அல்லது தவறான இடத்திலே, தவறான முறையிலே அந்த கேள்விக்கான பதிலை தேடி தவறான புரிதலிலே அவர்கள் சென்று விடுகிறார்கள். கேள்வி கேட்பது ஞானத்தின் பாதி அப்படின்னு சொல்லலாம். கேள்வி என்பதே ஒரு முழுமையின் பாதிதான். கேள்வி கேட்கப்பட வேண்டும். கேள்வி இயல்பு. மனித மனதில் கேள்விகள் எழுவது இயல்பு. ஆனால் கேள்வி யாரிடம் கேட்கப்படுகிறது? யாரிடம் கேள்வி கேட்பது? யாருக்கு பதில் அருள்வது? இதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய இரண்டாவது விடயமாக இருக்கின்றது. இங்கு இயேசுவினிடத்தில் அவரது சீடர்கள் கேள்வி கேட்கின்றனர். இது ஒரு யூத மரபு. யூதர்கள் நீண்ட நெடுங்காலமாக இந்த குரு சீடன் என்கிற மரபை உடையவர்கள். அதே போல இந்தியாவும் அவ்வாறுதான். இந்தியாவிலும் கிமு 1000 வேத காலம் என்று குறிக்கின்றனர். 1500 வேத காலம் என்கின்றனர். கிமு 1000 உபனிஷத காலம் என்று குறிக்கின்றனர். இந்த வேத காலம், உபனிஷத காலம் என்பதெல்லாம் இந்த குருகுலம், குருத்துவ மரபு என்பவைகள் விளைந்த காலம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அதற்கு முன்பதாகவும் அதற்கு பின்பதாகவும் தொல்காப்பியர் காலத்திலேயே கிமு 10,000 தொல்காப்பியர் காலத்திலேயே என்மனார் புலவர் என்று அவர் குறிப்பிடுவதிலிருந்து பல புலவர்கள், ஆசான்கள், கற்றறிந்தவர்கள், கற்பிக்கின்றவர்கள், பாடசாலைகள் இவையெல்லாம் தமிழ் மரபில் நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த பிரபஞ்சத்திலே, உலகத்திலே, இந்த பூமி பந்திலே மனிதர்கள் உருவாகி பல லட்சம் ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் வரலாறு குறிப்பது அதிகபட்சமாக
பைபிள் குறிப்பது 6000 ஆண்டு. இங்க தமிழ் மரபு தொல்காப்பியம் என்னும் அந்த முதல் நூல், அடிப்படை நூல் கிமு 10,000 என்று குறிக்கிறது. அதற்கு முன்பதாக சென்றால் இன்னும் அதுக்கு முன்பு ஒரு 10,000 ஆண்டுகள் மனித இனம் வாழ்ந்திருக்க முடியும் என்ற கருதுகோள் இருக்கலாம். ஆனால் உண்மை இன்னும் நீண்ட நெடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த குரு சீஷன், குரு சீடன் என்கிற இந்த மரபு இருக்கிறதே, இவைகளின் காலம் சமீபத்திய காலம்தான். 2000 ஆண்டுகளாக அல்லது 3000 ஆண்டுகளாக, 4000 ஆண்டுகளாக, ஏன் 6000 ஆண்டுகள் கூட வைத்துக் கொள்ளலாம். ஏன் 10,000 ஆண்டுகள் கூட வைத்துக் கொள்ளலாம். 10,000 ஆண்டுகளாகத்தான் இந்த குரு சீடன் என்கிற இந்த படிநிலை, இந்த உறவு முறை, இந்த மரபு, இந்த படிப்பினை என்பது மனித சமூகத்தில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் குருத்துவத்தை குறை சொல்வதற்கோ, குருத்துவத்தை வேண்டாம் என்று புறக்கணிப்பதற்கோ, அல்லது குரு சீடன் என்கிற முறை தவறு என்று சொல்வதற்கோ நான் இதனை இவ்வாறு குறிக்கவில்லை. ஆனால் சிந்திக்கின்ற மனிதர்களாகிய நாம் உலகில் வாழ்வதற்காக இறையின் அவதாரமாக 6வது அறிவு உயிரினமாக வெளிப்பட்டிருக்கின்ற நாம் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கு எவைகள் இருக்கின்றதோ, முறைகளில் மனிதர்கள் தங்கள் தேவைகளை இன்றைக்கு அடைகின்றார்களோ, முறைகளில் இன்றைக்கு கல்வி கற்பிக்கப்படுகின்றதோ, முறைகளில் மனிதனுடைய அறிவு தேடல் நிறைவு செய்யப்படுகின்றதோ, அதே முறைகள் தான் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உலகத்தில் இருந்து வருகிறது என்கிற தவறான கருத்தியலை மூட நம்பிக்கையாக நாம் கொண்டிருக்க கூடாது. எவைகள் இன்றைக்கு பெரிதாக போற்றப்படுகின்றதோ, எவைகள் இன்றைக்கு மிகவும் உயரியதாக கருதப்படுகின்றதோ, அவைகள் இல்லாமலே மனித சமூகம் ஒரு காலத்தில் வாழ்ந்தது என்னும் அதனுடைய முன்பக்கம் ஒன்று இருக்கிறது, இருந்தது என்பதை நம்முடைய மனம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இது இந்த சிந்தனை, இந்த புரிதல் நம் எல்லாருக்குமே தேவை. குரு அவசியமானவர், உண்மையை உணர்த்துகிறவர், உன்னை உனக்கு, என்னை எனக்கு உணர்த்துகிறவர், உண்மையை சுட்டி காண்பிக்கின்றவர், வழிகாட்டியாக செயல்படுபவர், அக்கறை உள்ளவர், உண்மைக்கு நெருக்கமாக வழிநடத்தக்கூடியவர். இவையெல்லாம் ஒரு பக்கம் பேருண்மைகள். ஆனால் அதே அளவில் இந்த குரு சீடன் என்கிற இந்த உறவு முறையிலே, இந்த மரபு முறைகளிலே சிக்கி சீரழிந்தவர்கள், சின்னாபின்னமானவர்கள், வாழ்விழந்தவர்கள், அறிவிழந்தவர்கள், தங்கள் ஞானத்துக்கும் தங்களுக்கு தாங்களே தூரமாக போனவர்கள் ஏராளம் ஏராளம். இங்கு ஒன்றினால் விளைந்த இந்த உலகில் ஒன்றினால் விளைந்த நன்மையை விட, வளர்ச்சியை விட, அடைந்த ஆசையை விட, அதனுடைய மறுபகுதியாக நடந்த தீமைகள், அழிவுகள், ஏமாற்றங்கள், பொய்மைகள், கட்டுமானங்கள் அதிகமாகவே இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒரு குரு, அவருக்கு சீடர்கள் இருந்தார்கள். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் கேள்வியை கேட்டார்கள். இங்க என்ன சொல்ல வர முதன்மையானா, எப்பொழுதுமே ஒரு மனிதன் சீடனாக இருந்து, ஒரு மனிதன் குருவாக இருந்து, எப்போதுமே ஒரு மனிதன் தன்னுடைய குருவாகிய மனிதனிடத்தில் கேள்விகளை கேட்டு கற்றுக்கொண்டிருக்கும் முறை ஆதி காலம் முதலே இருந்தது இல்லை. எல்லாமே இடையில் வந்தவைகள் தான். இப்போது இவைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதும் இவைகள் அவசியமானதாகத்தான் இருந்தது என்று சொல்ல முடியாது. இதுல விளைகிறது என்ன?
குரு சீடன் என்கிற இந்த உறவு முறையிலே, இந்த மரபு முறையிலே, இந்த கற்றுக்கொள்ளுதல் முறையிலே எவ்வளவு அவசியமும், தேவையும், நன்மையும் இருக்கின்றதோ, அதே அளவு தீமையும், தவறும், பொய்மையும், தேவையற்றதும், சீரழிவும் கூட இருக்கின்றது என்கிற கவனம் நமக்கு வேண்டியதாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலத்திலே எத்தனையோ மடங்கள் இருக்கின்றது, எத்தனையோ மரபுகள் இருக்கின்றது, எத்தனையோ என்ன சொல்றது அதுக்கு பேரு, குருகுலங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கின்றது, சாமியார்கள் இருக்கின்றார்கள், சன்னியாசிகள் இருக்கின்றார்கள், சத்குருக்கள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கின்றார்கள், ஞானிகள், யோகிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் சென்று அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களை தஞ்சமடைந்த அந்த சீடர்களை கண்ணோக்கும் போது பரிதாபப்பட்ட ஜீவன்களாக, பாவப்பட்ட ஜீவன்களாக, ஐயோ இவ்வளவு அறிவற்று ஒரு மனித சமூகம் இருக்க முடியுமா என்று அங்கலாய்க்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, அவர்களுடைய அந்த சட்டதிட்டம், அவர்களுடைய அந்த ஒழுங்கு முறைமைகள், அவர்கள் கண்ணுக்கு தெரிந்தே இவ்வளவு ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை எண்ணும்போது மனம் வேதனைப்படாமல் இருக்க முடியாது. மொட்டை அடித்து விடுகிறார்கள், நகைகள், அலங்காரங்களை பறித்து விடுகிறார்கள், திருமணத்துக்கு புறம்பாக்கி விடுகிறார்கள், வீட்டிலிருந்து, உறவுகளிடமிருந்து, உடன் பிறந்தோரிடமிருந்து, பெற்றோரிடமிருந்து அவர்களை முழுமையாக பிரித்து விடுகிறார்கள். வாழ்வின் அனைத்து சுகங்களுக்கும், இன்பங்களுக்கும் அவர்களை தூரப்படுத்தி விடுகிறார்கள். இளம் வயது பிள்ளைகள், நான் சொல்வது இளம் வயது பிள்ளைகள், 21 முதல் 30 வயதுக்குள்ளாக இருக்கிற இளம் வயது பெண்கள், இளம் வயது ஆண்கள் காவி உடையையோ வெண்ணுடையையோ தரித்து கொண்டு அந்த ஆசிரமம் என்று சொல்லப்படுகிற அந்த இடங்களிலே பல்வேறு வேலைகள், அனைத்து விதமான வேலைகள், சமையல் வேலைகள், பரிமாறும் வேலைகள், பாத்திரம் கழுவும் வேலைகள், தோட்டத்தை பராமரிக்கும் வேலைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக பொறுப்புகளை கவனிக்கும் வேலைகள், அல்லது அந்த கட்டிடங்களை அங்குள்ள, ஏனென்றால் அன்றைக்கு குருகுல ஆசிரமம் என்பது ஒரு குடிசையா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் பளிங்கு போட்ட தரைகளோடு கூட பிரம்மாண்டமான கட்டடங்கள் அல்லவா இருக்கிறது. அவைகள் எல்லாம் பராமரிக்கும் வேலைகள் என்று இரவு பகல் முழுமையான உழைப்பு. இதில் உடலுக்கு, மனதிற்கென்று பல்வேறு விதமான பயிற்சிகள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முறை அங்கு உள்சென்று சிக்கிவிட்டால் மீண்டும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிவர முடியாத ஒரு நிலை. இதையெல்லாம் கடந்து சில ஆசிரமங்களில் இந்த இளம் பிள்ளைகளுக்கு போதை மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தன்னுணர்வற்றவர்களாக, தன்னிலை இழந்து, தவறான விதங்களில் அவர்களுடைய உடல்கள் பயன்படுத்தப்படும் நிலைகளும் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், இந்த குரு சீடன் என்கிற இந்த உறவு முறை, இதனை பற்றிய ஒரு சமநிலையான புரிதல் இல்லாமல், ஒன்றை அளவுக்கு மிஞ்சிய தன்மையில் உயரியதாக கருதி, இது இந்த மண்ணின் மாண்பு, இந்த மண்ணின் மரபு, இதுதான் இறைவனுடைய திட்டம், இவ்வாறு இருந்துதான் மோட்சம் செல்ல முடியும், சொர்க்கம் அடைய முடியும், முக்தி அடைய முடியும், ஜீவ சமாதி அடைய முடியும் என்று ஏகப்பட்ட வார்த்தை விளையாட்டு. சரியா சொல்லணும்னா இதெல்லாம் என்னன்னு பார்த்தா வார்த்தை விளையாட்டு. பல்வேறு விதமான, அதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு வரம் என்னன்னா, ஒரு பொருளுக்கு, ஒரு பொருளை உணர்த்துவதற்கு பல 100 வார்த்தைகளை படைத்துக் கொள்ள முடியும். அவ்வாறு படைத்துக் கொண்ட அந்த வார்த்தைகளை கொண்டு, வார்த்தை ஜாலம், வார்த்தை விளையாட்டு, வார்த்தைகளால் மனித மனங்கள் வசப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் மனிதர்கள் வாழ்வு இழக்கிறார்கள்.
ரசனை இழக்கிறார்கள், ரசிப்புத்தன்மை இழக்கிறார்கள், சுகித்துக் கொள்ளுதலை இழக்கிறார்கள், சுகப்பட்டு வாழ்வதை இழக்கிறார்கள், இன்பத்தை இழக்கிறார்கள், வாழாதே போகிறார்கள், வாழா வெட்டியாக்கப்படுகிறார்கள். அதுவும் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நல்ல கல்வி, அதாவது திறமையானவர்கள், கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், அதையெல்லாம் தாண்டி ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த குரு சீடன் என்கிற இந்த உறவு, இந்த மரபிலே இவ்வளவு சொல்ல முடியாத வேதனைகள், ரகசியமான மனித மனச்சிதைவுகள், மனித திறன் அழிப்புகள் நாடெங்கும் உலகமெங்கும் நிறைவேறி வருகிறது என்பதை நாம மறுக்க முடியாது. கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு திருத்தந்தைகள் திருமணம் ஆகாமல் அவர்கள் தங்களை இறைவனுக்கு என்று நேர்ந்து கொள்வதாக அறிவிக்கிறார்கள். அதே போல கன்னியாஸ்திரிகள் எனும் பெண்கள் அவர்கள் இறைவனுக்கு என்று தங்களை நேர்ந்து விட்டதாக அர்ப்பணித்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எங்கு எப்பொழுது இந்த முறை துவங்கியதோ, இந்த மரபு என்று எங்கு எப்போது துவங்கியதோ அன்று முதல் இன்று வரை உள்ளுக்குள்ளே இது சீழ்பிடித்து நாற்றம் எடுத்து பலது அவ்வப்போது வெளிப்பட்டு செய்தியாகிறது, பலது பெரும்பான்மையாக பணம் கொண்டு அரசியல் செல்வாக்கை கொண்டு மறைக்கப்பட்டு அந்த கேடுகள் உள்ளே நடக்கிற அந்த கேடுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த அமைப்பு, அந்த முறை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனால முதன்மையா நமக்கு குரு சீடன் என்கிற இந்த மரபு முறை, இந்த உறவு முறை இருக்கு இல்லையா, அதை பற்றிய ஒரு சமநிலையான, ஒரு அளவான ஒரு ஏற்பு திறன் வேண்டும். அதனையும் தேவை என்றும் ஒரு சில காலத்தில் அவை கூட தேவை இல்லை என்னும் ஏற்பு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். எந்த ஒன்றும் மனித சமூகத்துக்கு ஆதி முதல் இன்று வரை நிலைத்த ஒரு மரபாக பெரும்பான்மையாக இருப்பது இல்லை. எதனால் இவைகள் எல்லாம் இப்பொழுது இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், குருவை நாம் கொண்டிருக்க வேண்டும். தேவை என்றால், நமக்கு குரு தேவை என்றால், புறத்தே நமக்கு வெளியே ஒரு குரு நமக்கு தேவை, ஒரு ஆசான், ஒரு வழிகாட்டி தேவை என்றால் நாம் கொண்டிருக்கலாம், தவறு இல்லை. வழிநடத்தப்படலாம், தவறு இல்லை. அந்த குருவை நேசிக்கலாம், மதிக்கலாம், கொண்டாடலாம். ஆனால் குரு மோகம் கொள்ளக்கூடாது. குரு மோகம் என்பது என்ன? தன்னைத்தானே இழக்கும் அளவிற்கு, தன்னைத்தானே மதியாத அளவிற்கு, தன்னைத்தானே நேசியாத அளவிற்கு, தன்னுடைய வாழ்வை தானே பாழ்படுத்தும் அளவுக்கு ஒரு முழுமையான சார்புக்கு அந்த குரு சீடன் உறவு வர வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை, நான் இறைவனின் தனித்தன்மையான தனித்துவமான வெளிப்பாடு, நான் இறைவனின் தனித்தன்மையான தனித்துவமான அவதாரம், இறை எண்ணில் நானாக முழுமையாக வெளிப்பட்டிருக்கின்றது. எனக்கு நான் போதுமானது, என்னுள் உள்ள இறைத்துவம் எனக்கு போதுமானது, என்னுடைய வெளிப்பாடு என்பது நான் என்னும் வெளிப்பாடு எனதாக நானாக வெளிப்பட்டிருக்கின்ற இந்த திருவெளிப்பாடு முழுமையானது என்கின்ற அந்த அடிப்படையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனோடு கூட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனமும் அந்த மனதில் உள்ள அந்த மனதிற்கு காரணமான, அந்த மனதிற்கு பிறவியை அளிக்கின்ற, அந்த மனதை பல்வேறு பிறவிகளை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்ற சிந்தை என்கின்ற ஒன்று மனிதனுக்கு இருக்கல்லவா? அந்த சிந்தை குறித்து தான் நாம் தொடர்ந்து இந்த காலங்களில் பேசி வருகிறோம். சிந்தை என்கின்ற ஒன்று இருக்கல்லவா? அந்த சிந்தை ஏற்கனவே குருத்துவமும் சீடத்துவமும் நிறைந்ததாகவே இருக்கின்றது.
மனிதனுடைய சிந்தை என்பது தொன்மையிலும் தொன்மையானது, புதுமையிலும் புதுமையானது. குருத்துவத்திலும் குருத்துவமானது, சீடத்துவத்திலும் சீடத்துவமானது. அதாவது உன்னுடைய சிந்தை என்பது அதுவே குருவானது, அதுவே சீடன் என்னும் மாணவனானது. உன்னுடைய சிந்தை என்பது அதுவே கேள்வியானது, அதுவே பதிலாகவும் இருக்கக்கூடியது. உன்னுடைய சிந்தையால் எட்ட முடியாத சிகரம் என்று ஒன்று இல்லவே இல்லை. உன்னால் சிந்திக்க முடிந்தால், சிந்தனையின் ஆழத்தில் நீ பயணித்தால், நீ சீராக உன்னுடைய சிந்தையை வழிநடத்தும் திறன் பெற்றிருந்தால், ஆழமாக நீ சிந்திக்கக்கூடிய பயிற்சியை நீ பழக்கிக் கொண்டால், உன்னால் தொட முடியாத சிகரம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை உணர்ந்து கொள். இந்த உலகத்தில் இதுவரை இத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களில் எத்தனை பேர் குருத்துவத்தில் ஒளிர்ந்தார்களோ, மிளிர்ந்தார்களோ, வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்துக்கு உண்மைகளை உணர்த்தினார்களோ, அவர்களுடைய உள்ளத்தை, உணர்வை, சிந்தையை உன்னுள் நீ பெரும் அளவிற்கு உன்னுடைய சிந்தை குருத்துவத்தில் வீரியமானது. அதே சிந்தை கற்றுக்கொள்ளும் அளவில், பெற்றுக்கொள்ளும் அளவில், கேட்கும் அளவில், சீடத்துவமாக இருந்து வாங்கிக் கொள்ளும் அளவில் அது மாணவத்தன்மையும் உடையது. எப்படி முதியவன் ஒருவனுக்குள் 7 நாள் குழந்தை தன்மையும் இருக்கின்றது என்கிற உண்மை இங்கு சுட்டி காண்பிக்கப்பட்டதோ, அதே போலதான் சீடன் ஒருவனுக்குள் குருவும் மறைந்திருக்கிறார். குரு ஒருவனுக்குள் சீடனும் மறைந்திருக்கிறார். ஒவ்வொரு குருவும் தன்னுள் தானே தனக்குத்தானே சீடனாக இருக்கின்றான். ஒவ்வொரு சீடனும் தன்னுள் தானே தனக்குத்தானே குருவாகவும் இருக்கின்றான். ஆக உனக்கு வெளியே எதனை நீ உயரியதாக கருதுகின்றாயோ, உனக்கு வெளியே எதனை நீ சிறந்ததாக மதிக்கின்றாயோ, உனக்கு வெளியே உனக்கானதை எதை நீ தேடுகின்றாயோ, அது எதுவும் ஏற்கனவே உனக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். எவ்வாறு சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கின்றது, பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில் இருக்கின்றது என்று உரைத்தார்களோ, அதுபோல நான் என்ன உரைக்க விரும்புகிறேன் என்றால், உன் அகத்தில் உள்ளதுதான் புறத்தில் இருக்கின்றது, புறத்தில் உள்ளதுதான் உன் அகத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் மனம் என்கிற அந்த அகம் வான் வெளியாக, வெட்ட வெளியாக, பர வெளியாக இருக்கின்றது. அதற்குள் அனைத்தும் அடக்கமாக இருக்கின்றது. அது எல்லையற்று இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து மூலத்தோடு தொடர்பு படக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அனைவரும் அதற்குள் வாழ்ந்தவர்களே, அனைவரும் அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களே, அனைவரும் அதற்குள்ளாகத்தான் வாழ இருக்கின்றவர்கள். ஆக உன் மனதின் சிந்தை எட்ட முடியாத சிகரம் ஒன்று இல்லை என்பதை உணர்ந்து கொள். உனக்கு புறத்தே யாரையாகிலும் நீ குருவாக கொண்டிருந்தால், வழிகாட்டியாக கொண்டிருந்தால், அளவோடு மதி, நேசி, கொடு, வாழ்த்து, வணங்கு. ஆனால் அவை அடிமைத்தனத்திற்கு உன்னை அழைத்து செல்லக்கூடாது. உன்னை நீ இழத்தலுக்கு, சுய மதிப்பை இழத்தலுக்கு, சுய சிந்தையை இழத்தலுக்கு, உன்னுடைய வாழ்நாளை, உன்னுடைய காலத்தை, உன்னுடைய சுகித்தலை பலி கொடுக்கும் அளவிற்கு அது மூடத்தனமாக மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் சிலைகளை வணங்குவது மூட நம்பிக்கை, கோயில்களில் சென்று பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மூட நம்பிக்கை என்று இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை, புதிய ஒரு அறிவார்ந்த சமூகம் கருதுகின்றது. ஆனால் அந்த சமூகம் இப்போது என்ன செய்கிறது என்றால், கோயில்களுக்கு செல்வதில்லை, சிலைகளுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் வழிபாடுகள் செய்வதில்லை, மத சடங்குகள் செய்வதில்லை. ஆனால் இந்த தாங்கள் அறிவார்ந்தவர்கள் அவைகளெல்லாம் நாங்கள் செய்வதில்லை, அவைகளுக்கெல்லாம் நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சமூகம் இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், உயிரோடு இருக்கிற மனிதர்களை
பூஜிப்பது, தங்கள் வாழ்வையே அவர்களுக்காக இழப்பது, தங்களை அங்கு பலியிட்டுக் கொள்ள ஒப்படைப்பு செய்து விடுவது என்கிற வேறு விதமான ஒரு மூட நம்பிக்கைக்குள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். காலந்தோறும் மனிதர்கள் இவ்வாறே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலந்தோறும் மனிதர்கள் இவ்வாறே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக குருத்துவம் என்பதை, சீடத்துவம் என்பதை நாம் மிகவும் கவனமாக பாவிக்க வேண்டும். ஒரு மெய்ஞான குரு, உண்மையை உணர்ந்த குரு நிச்சயமாக உன் வாழ்வை அழிக்க மாட்டார். உன்னை ஏமாற்ற மாட்டார். உனக்கு தீங்கு நினைக்க மாட்டார். உன்னை விட தன்னை பெரிதாக, உன்னை விட தன்னை இறைக்கு நெருக்கமாக, உன்னை விட தன்னை விசேஷமாக, உன்னை விட தன்னை மதிப்பு மிக்கவராக ஒருபோதும் காண்பிக்க மாட்டார். உன்னை பற்றிய உன்னுடைய உண்மையை உனக்கு உணர்த்துவதோடு அவருடைய வேலை முடிந்துவிடும். ஏனென்றால் எந்த குரு எதனை பேசினாலும், எதனை புரிய வைத்தாலும், எந்த ஞான கருத்தை உணர்த்தினாலும், எந்த எந்த எல்லைக்கு அவர்கள் சென்றாலும், அதனை சீடன் மனம் எவ்வாறு உள்வாங்குகிறது, எவ்வாறு புரிந்து கொள்கிறது, அதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறது, எவ்வாறு அதனோடு உடன்படுகிறது, எவ்வாறு அதனோடு ஒத்திசை கொள்கிறது, எவ்வாறு அந்த மனம் அதனை நடைமுறைப்படுத்துகிறது என்பதில் தான் அது முழுமை அடைகிறது. ஒரு குரு என்ன வேணா பேசலாம். ஆனா அந்த கருத்து, அந்த உண்மை ஒரு சீடனுக்கு விளங்குகிறது. அவனால் அதனை ஏற்க முடிகிறது. அதற்கு உடன்பட முடிகிறது. அல்லது அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடிகிறது. அல்லது அவன் ஏற்றுக்கொண்ட அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தி அவன் வாழ்கிறான் என்றால், அங்கு ஏற்கனவே ஒரு குருத்துவம் இருப்பதினால் தான் அந்த ஒத்திசைவு நடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுனாவே என்ன அர்த்தம்? நான் பேசுவது, என்னுடைய கருத்து, என்னுடைய சிந்தை, என்னுடைய வார்த்தையினுடைய அந்த உரை, இல்ல என்னிலிருந்து வெளிப்படுகிற அந்த அறிவு நுணுக்கம், உங்களுக்கு புரியுதுனாவே என்ன அர்த்தம்? ஏற்கனவே என் அளவிலான ஒன்று அங்கு இருக்கிறது என்றுதான் பொருள். ஆக ஒவ்வொரு மனமும் அவ்வளவு விசாலமானது, ஒவ்வொரு மனமும் அவ்வளவு திறன் மிக்கது, ஒவ்வொரு மனமும் அவ்வளவு ஆழமானது, ஒவ்வொரு மனமும் அவ்வளவு செறிவானது. உடலால் எப்படி பல்வேறு வகையான உடல்கள், பல்வேறு வகையான உணவுகள் செரிக்கப்பட்டு தன்வயமாகிறதோ, அதுபோன்று உள்ள மனம் பல்வேறு வகையான கருத்துக்களை, ஞானத்தை, அறிவை, அ தத்துவங்களை அல்லது போதனைகளை, வழிகாட்டுதல்களை செரித்து தன்வயப்படுத்திக் கொள்ள வல்லது. ஆக உன்னுள் ஒரு குருத்துவம் உண்டு. உன்னுள் ஒரு சீடத்துவமும் உண்டு. எப்படியாயினும் எந்த குருவை நீ அ அண்டினாலும், வழிகாட்டுதல் பெற்றாலும், எந்த குருவின் உரையை, போதனையை கேட்டாலும், இறுதிக்கும் இறுதியாக நீ வந்து சேர வேண்டிய, நீ நிலைத்து நிற்க வேண்டிய, நீ உன்னுடைய உன்னுடைய பாதத்தை பதிக்க வேண்டிய இறுதிக்கும் இறுதியான இடம் நீ மட்டும் தான். நீ மட்டும் தான். உன்னை தவிர வேறு எவரிலும் நீ உன்னை நிலைக்கச் செய்ய இயலாது. நிலை நிற்கக் கூடாது. எல்லாவற்றையும் கடந்து விட வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து விட வேண்டும். அதுபோல் ஒரு நாளைக்கு குருவையும் கடந்து விட வேண்டும். இதனை இவ்வளவு வலியுறுத்த வேண்டிய காரியம் என்னன்னா, இங்க இங்க இயேசு என்னும் குருவினிடத்தில் அவருடைய சீடர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். இந்த இந்த கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேள்வி கேட்கிற இந்த மாணவர்கள், இந்த சீடர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பல்வேறு காலங்களில், பல்வேறு குருக்களிடத்தில் சீடர்களாக இருந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரடியா இந்த யூதர்கள் இயேசுவை சீடர்களாக கொண்டவர்கள் அல்ல. ஒரு 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 ஒருவரை மட்டுமே குருவாக கொண்டவர்கள் அல்ல. ஏற்கனவே இவர்கள் என்னதான் இயேசுவுக்கு சீடர்களா இருந்தாலும், இவருடைய பழமை, இவருடைய உள்ளம், இவருடைய மனதினுடைய நிலை என்னன்னா, இவர்கள் நிரந்தர மோசேயின் சீடர்கள்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் நிரந்தர மோசேயின் சீடர்கள். ஏனென்றால் யூத குலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால், ஒரு மனிதன் வளர்கிறான் என்றால், அவன் அவன் 8வது நாளிலேயே அவன் நிரந்தர மோசேயின் சீடனாக்கப்படுகிறான். ஏனென்றால் அவர்கள் தந்தை ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்த கட்டளையாக அவர்கள் ஏற்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விருத்த சேதனம் என்கின்ற அந்த சடங்கு முறையினாலே யூத குடும்பத்தில் பிறக்கின்ற, யூத வீட்டில் பிறக்கின்ற, யூத இனத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் 8ஆம் நாளிலேயே அது ஒரு சீடத்துவத்தை உள்ளெடுக்கின்றது. சீடத்துவத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றது. அல்லது அதன் மீது ஒரு குருத்துவம் சுமத்தப்படுகின்றது. அது தனக்கு தெரியாமலேயே தன் அறிவுக்கு அப்பாற்பட்டே இந்த இந்த அந்த இந்த சமூகத்தில் பிறந்ததினாலேயே அது மோசேயின் சீடனாக மாறிவிட்டது. அப்படி ஒவ்வொரு யூதனும் ஒரு நிரந்தர மோசேயின் சீடன் தான். இப்ப ஏற்கனவே மோசேயின் சீடர்களாக இருந்தவர்கள். அதோடு கூட காலாகாலத்தில் இவர்களுக்கு தீர்க்கதரிசிகள், வழிகாட்டிகள் என்று பலர் எழுவது உண்டு. அவ்வாறு யாரெல்லாம் எழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பின்பற்றி போய் அவர்களுடைய உரைகள், வாக்கியங்கள், அவருடைய வழிகாட்டுதல்கள், அவர்களால் கற்பிக்கப்படுகிற ஜெபங்கள் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லாவற்றையுமே செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். ஆ யோவானுடைய சீடர்கள் 2 பேர். யோவான் ஸ்நானகனுடைய சீடர்கள் 2 பேர். அதோ இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்த யோவான் ஸ்நானகன் அ அ இயேசுவை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்த உடனே, தெரியப்படுத்தின உடனே, அறிமுகம் செய்த உடனே, அவர்கள் யோவானை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்கிற குறிப்பு இருக்கும். அதாவது என்னன்னா, இவர்கள் பரிசேயருக்கு சீடர்களாய் இருப்பார்கள், வேதபாரகருக்கு சீடர்களாய் இருப்பார்கள், சதுசேயருக்கு சீடர்களாய் இருப்பார்கள், பிரதான ஆசாரியனுக்கு சீடர்களாய் இருப்பார்கள். இல்ல சிறப்பு மிக்கவர்களாக வந்திருக்கிற வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் யோவான் ஸ்நானகன், இல்ல அதுக்கு முன்னாடி சமாரியாவுல யாரோ ஒருத்தன் எழும்பியிருந்தான் என்று மக்கபேயர் குடும்பம் இப்படி யாரெல்லாம் எழும்பி ஒரு புரட்சிகரமான வார்த்தைகளையோ, கருத்துக்களையோ, செயல்களையோ செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இவர்கள் சீடர்களாக மாறுவார்கள். அப்படியே சீடர்களாக இருந்து இந்த குருவை விட்டு அந்த குரு, அந்த குருவை விட்டு இந்த குரு என்று இவர்கள் குருக்களை கடந்து கொண்டும் இருப்பார்கள். அப்படி இந்த சீடர்கள், இந்த இந்த மனிதர்கள் பெரும்பான்மையானோர் ஏற்கனவே யோவானுக்கோ, மோசேக்கோ, வேதபாரகருக்கோ, பரிசேயருக்கோ அல்லது யூத சமூகத்தில் தங்களை ஆசான்களாக அறிவித்துக் கொண்டிருந்த யாரோ ஒருவருக்கு சீடர்களாக இருந்து பழக்கப்பட்டு இங்க சீடரானவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழக்கப்பட்டு. ஏன்னா அந்த சீடனா இருப்பது என்பது ஒரு ஒரு பழகிப்போன ஒரு பழக்க தோஷமாயிடுச்சு இன்னைக்கு சமூகத்துல. சீடனா இருத்தல் என்பது ஒரு ஒரு குருவை கொண்டிருத்தல் என்பது ஒரு வழக்கமாக பழகிப்போன ஒரு பழக்க தோஷமாகிவிட்டது. எப்படி இந்த கிறிஸ்தவ மதத்துல இந்த சபைக்கு போயிருப்பாங்க. அந்த சபையில ஏதாவது சிக்கலோ, பிரச்சனையோ, இவங்களுக்கு ஏதோ உடன்படல, ஒத்துக்கல, இல்ல பாஸ்டர் பண்றது புரியல, இல்ல ஏதோ உடன்படல, இல்ல வேற ஏதோ என்ன சிக்கலோ, சபைய விட மாட்டாங்க. சபைய மாத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சபைய மாத்துவாங்க. ஆக சப மாற்றி, பாஸ்டர மாற்றி, உபதேசத்த மாற்றி, இது அவங்களுக்கு ஒரு பழக்க தோஷமாயிட்ட ஒரு செயலா இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்கு வெளியே நம்முடைய நாட்ல ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிற இந்த இந்த பரந்த ஒரு செயல்பாட்டு நிலையில என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த குரு கிட்ட கொஞ்ச நாளு, அந்த குரு கிட்ட கொஞ்ச நாளு, இந்த மடத்துல கொஞ்ச நாளு, அந்த மடத்துல கொஞ்ச நாளு, இந்த சாமியார் கிட்ட கொஞ்ச நாளு, அந்த சாமியார் கிட்ட கொஞ்ச நாளு, இந்த ஆசிரமத்துல கொஞ்ச நாளு, அந்த ஆசிரமத்துல கொஞ்ச நாள் என்று மடங்களையும், ஆசிரமங்களையும், சாமியார்களையும், சத்குருக்களையும் இந்த ஜனங்க மாத்தி, மாத்தி, மாத்தி தேடிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன விளைகிறது என்றால், மனிதர்கள் நின்று, நிதானித்து, தெளிவுற்று, தங்களுக்குள்ளாகவே இருக்கிற அந்த மனதின் முழு சிந்தனை வீரியத்தை வெளிக்கொணர முடியவில்லை. சிந்திக்கும் திறனை மேம்படுத்த முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த குருத்துவத்தினிடத்தில் சீடனாக இருந்து தன்னுள் தானே தனக்குத்தானே கேள்வி கேட்டு அறியக்கூடிய அந்த ஒரு அபாரமான ஆற்றலை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
குரு தவறில்லை. புறத்தே குரு இருப்பது தவறில்லை. ஆனால் அகத்திலேயும் ஒரு குரு உண்டு என்னும் அறியாமை இருக்கக்கூடாது. அதனை அலட்சியம் பண்ணக்கூடாது. அது இல்லாதது போலவே எண்ணிக்கொண்டு எப்பொழுதும் புறத்தேயே கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது. கேள்வி என்பது முதன்மையாக எதுவாயினும் அவரவர் தன்னிடம் தானே கேட்க வேண்டும். தன்னுள் தானே கேட்க வேண்டும். உன்னிடமே நீ கேள்வி கேட்க வேண்டும். உன் கேள்வி முதன்மையாக உன்னுள்ளேயே ஒலிக்க வேண்டும். கேள்வியை உன்னுள்ளேயே கேட்கிறாய் என்றால் என்ன பொருள்? உன்னுள்ளிருந்தே பதில் வரும்படியான நிலை ஒன்று இருக்கின்றது என்கிற புரிதல் வேண்டும். ஏன்னா குருக்கள் எல்லாம் நல்லவங்க தான். எல்லாரும் மோசமானவங்க சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு நல்ல குருவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருக்கு அடிமைகள் வேணும் தானே. கடைசி வரைக்கும் சீடர்கள் வேணும் தானே. கடைசி வரைக்கும் ஆதாயம் வேணும் தானே. கடைசி வரைக்கும் தன்னை போற்றவும், புகழவும், வாழ்த்தவும், வணங்கவும், பாராட்டவும், சேவை செய்யவும் சீடர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தானே. யாருமின்றி எதுவுமின்றி தனித்து ஒரு குரு இருக்க முடியாது, இயங்க முடியாது. ஆகவே அதனாலதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு கலையை கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு குருவும், ஏன்னா குரு என்பது வெறும் ஆன்மீகத்துல மட்டும் இல்லையே, எத்தனை எத்தனை விதமான கலைகள் இருக்கின்றதோ அத்தனை கலைகளை கற்பிக்கின்றவர்களையும் குரு என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆசான் என்று சொல்லுகிறார்கள். சரி, அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வித்தைகளை கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு ஆசானோ 100க்கு 100% தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் முழுமையா சொல்லி கொடுத்துட மாட்டாங்களாம். எப்படி இந்த தங்கம் செய்யறவங்க தனக்கு, தான் குடும்பத்தாருக்கு, தான் மனைவிக்கே தாலி செய்யறதா இருந்தா கூட ஒரு குண்டுமணி எடுத்து ஒளிச்சு வைப்பாங்களாம். தெரியல, நாம எங்க போய் பார்த்தோம். சொல்லி கேள்விதான். அந்த அந்த மாதிரிதான் குரு என்பவர் என்ன மாதிரியான வித்தையை சொல்லிக் கொடுப்பதா இருந்தாலும் அதில் ஒன்றை அவர் ஒளித்து வைத்துக் கொள்வாராம், மறைத்து வைத்துக் கொள்வாராம். எல்லாவற்றையும் அவன் தெரிந்து விட்டால், கற்றுவிட்டால் தனக்கு ஒரு இடம் இருக்காது என்னும் ஒரு பயம் இருக்குமாம். அப்படிப்பட்ட பயந்த மனநிலை குருத்துவத்தில் பூரணப்பட்ட மனநிலை அல்லவே. அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு உலகில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கின்றது. ஆக ஒவ்வொருவரும் புறத்தே இருக்கும் குருவை நேசித்து, மதித்து, வழிகாட்டுதலாக கொண்டு வாழ நேர்ந்தாலும் அகத்தே உள்ள குருவை மறக்கக்கூடாது. அகத்தே உள்ள குருத்துவத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. அகத்தே உள்ள குருவிடம் கேள்வி கேட்பதை நிறுத்தக்கூடாது. முதன்மையாக எந்த ஒரு அறிவு தேடல், ஞான தேடல், உணர்வு தேடல், கேள்வி, சந்தேகம் என்ன வந்தாலும் முதன்மையாக அதை உன்னிடம் கேட்டுக்கொள். பதில் வருகிறது, வரவில்லை, புரிகிறது, புரியவில்லை, தெரிகிறது, தெரியவில்லை, எட்டுகிறது, எட்டவில்லை எல்லாம் அடுத்து. முதல்ல கேள்விய உனக்குள்ள கேளு. உனக்குள்ள கேள்வி கேட்காம உனக்கு வெளியே எந்த கேள்வியும் கேட்காத. உன்னிடம் கேள்வியை கேட்காம உனக்கு வெளியே எந்த கேள்வியும் கேட்காத. புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. கேள்வியை முதன்மையாக உங்களிடம் கேளுங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு முழுமையான ஞானம் உறைந்திருக்கின்றது. உங்களுக்குள்ளாகவே சிந்தை என்னும் முழுமை இருந்து கொண்டே இருக்கின்றது. அது தொன்மையிலும் தொன்மையானது, புதுமையிலும் புதுமையானது. அப்படி என்றால் என்ன பொருள்? அது பின்னோக்கி காலத்தில் பின்னோக்கி சென்று பழமையும் உணரக்கூடியது, காலத்தில் முன்னோக்கி சென்று புதுமையும் உணரக்கூடியது. ஒவ்வொரு மனமும் ஒரு தீர்க்கதரிசியே. ஒவ்வொரு மனமும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆகவே உன்னுடைய வாழ்வுக்கான தீர்வுகளை உன்னிலிருந்து நீ பெற முடியும். உன்னுடைய வாழ்வுக்கான தீர்க்கமான எதிர்காலத்தை பற்றிய கண்ணோட்டத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். மனம் அவ்வளவு விசேஷமானது. மனதின் திறன் அப்படிப்பட்டதுதான். ஏனென்றால் மனம் என்பது எப்படி உயிரினுடைய
உருவமற்ற அருவமான உயிரின் உருவ வெளிப்பாடாக உடல் இருக்கின்றதோ, அதுபோல உயிரினுடைய அதே உயிரினுடைய ஒரே பிரதிபிம்பமாக, வெளிப்பாடாக மனமும் இருக்கின்றது. என்ன வேறுபாடு? உடல் உருவழிந்து நிலையற்றதாக அது வேறு தன்மைக்கு மாறிவிடுகிறது. ஆனால் மனமோ, ஆன்மா என்கிற, உள்ளம் என்கிற நீ நிரந்தரமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக நீ ஒரு விசேஷம். நீ ஒரு சிறப்பு. உன் மனம் திறன் மிக்கது. அதனை அது நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதனுடைய மதிப்பு எவ்ளோ நமக்கு புரியாது. ஏன்னா, அதனுடைய முழுமையும் நாம எந்த தராசுலயும் வச்சு பார்த்தல்ல. சரியா? ஒரு தங்கத்த வாங்குறோம்னா, இது 2 கிராமு, இது 8 கிராமு, இது 10 சவரனு, இது 100 சவரனு அப்படின்னு எடை வச்சு பார்த்து, அ அத நம்ம கண்ணால இதுதான், இதுதான் அவ்வளோதான் பார்த்துர்றோம். அதனால அது மதிப்பு மிக்கது, இல்ல இவ்ளோ இது உயர்ந்தது, இவ்ளோ தாழ்ந்ததுன்னு ஏதோ ஒரு எடை போடுறோம். எடை போட முடியுது. உன் மனம் என்ன? அதனுடைய முழுமை என்ன? அதனுடைய அது 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 பிறப்புக்கு முந்தியதா? பிறப்புக்கு முன் இருந்ததா? இறந்த பிறகு இருக்குமா? அதனுடைய நிலைத்தன்மை என்ன? அதனுடைய செயல்திறன் என்ன? அதனுடைய முழுமையான திறன் என்ன? அதனுடைய முழு வீரியம் என்ன? அது அதில் விளைகிற சிந்தையினுடைய முழுமைத்தன்மை என்ன? இது எதுவுமே நம்மால முழுசா எடை போட்டு பார்க்க முடியல. நம்முடைய மனம் நமக்கு என்னன்னு தெரியாது. நம்முடைய மனம் மனம் முழுசா நம்ம பார்க்கல. நாம அத அதனால நம்ம மனச நமக்கு மதிக்க தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருவருக்கும் அவங்க மனச அவங்களுக்கு மதிக்க தெரியாது. மதிப்பு தெரியாது. மதிப்பு தெரியாதனால நம்ம மதிக்க தெரியாம இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா மனதின் மதிப்ப உணர்ந்துக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மனதின் மதிப்ப, உள்ளத்தின் மதிப்ப, அந்த உள்ளம், மனம், ஆன்மா என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அதுதான் நீ, அதுதான் நான். உன்ன மதிக்க தெரிஞ்சுக்க. உனக்குள்ள இருக்கிறவைகள் வெளிக்கொணரணும். இந்த வெளியே இருக்கிறவைகளிலிருந்து உனக்குள்ள எவைகள் சென்றடையுமோ, அவைகள் சென்றடையணும். அதுக்கு தான் வாழ்க்கை. புறத்தே இருப்பதை அகத்தில் உள்ளெடுக்கவும், அகத்தே இருப்பதை புறத்தே வெளிப்படுத்தி விட்டு செல்லவும் தான் வாழ வந்திருக்கிறோம். யா ஆக இதில் உன்னுடைய சிறப்பு என்ன? ஆட்டை பார்க்கிலும் மனிதன் விசேஷமாய் இருக்கிறான். உடலை பார்க்கிலும், உணவை பார்க்கிலும் உயிர் சிறப்பு மிக்கது. உடையை பார்க்கிலும் உடல் சிறப்பு மிக்கது என்று இந்த சிறப்பு, சிறப்பு என்றெல்லாம் பேசியிருக்கிறார்களோ, என்னதான் அந்த சிறப்பு? என்னதான் அதனுடைய உண்மையான மதிப்பு? அதனை நான் அறிய வேண்டும். அதனை நான் உணர வேண்டும். அது என் புத்திக்கு எட்ட வேண்டும். என்னால் அது உள்வாங்கப்பட வேண்டும் என்கிற தேடுதலை உனக்குள்ளேயே செலுத்து. உனக்குள்ளேயே செலுத்து. புற குருவை பூசித்து அக குருவை அலட்சியம் செய்வது அவருடைய அழிவுக்கு வித்திடுவதாகும். புற குருவை எவ்வளவு நாடுகிறோமோ, எவ்வளவு பூசிக்கிறோமோ, எவ்வளவு மதிக்கிறோமோ, அதைவிட ஒரு படி அதிகமாக அகத்தை மதிக்க வேண்டும். அகத்தில் உள்ள குருத்துவத்தை போற்ற வேண்டும். அதனை மதிக்க வேண்டும். அதனை சிறப்பிக்க வேண்டும். அதுதான் அவரவருடைய செழித்தலுக்கும், தழைப்புக்கும், வாழ்தலுக்கும் சிறந்தது. இத கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க இயேசுவினிடத்தில் இந்த சீடர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏற்கனவே இவர்கள் பலருக்கு சீடர்களா இருந்தவங்க. பலருக்கு சீடர்களா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? பல கருத்துக்கள் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா எங்கெல்லாம் போய் வாய் வைக்கிறாங்களோ, அங்கெல்லாம் பலத வாரி குடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க அப்படிப்பட்டவங்கன்னா, வெறும் வாந்தி எடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க மோசே கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. பரிசேயர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. மற்ற இயேசுவுக்கு முன்னாடி எத்தனை தீர்க்கதரிசிகள் எழுதினாங்களோ, அதுல எழுத்துக்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நெறைய உள்ள போயிருக்குது. இந்த நெறைய உள்ள போறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நெறைய உள்ள போ 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 போடுறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள்ல யாரு இவ்வளவு பெரிய ஆன்மீக தேடல், இல்லது இவ்வளவு பெரிய கருத்து தத்துவங்களுடைய படைப்பு, இவ்வளவு விஷயங்கள் பேசப்படவும், எழுதப்படவும், உரைக்கப்படவும், உணர்த்தப்படவும்,
இவ்வளவு பெரும் செயல்கள், இத்தனை சாமியாருங்க, இத்தனை சன்னியாசிங்க, இவ்வளவு குருகுலங்கள், இவ்வளவு ஆசிரமங்க, இவ்வளவு மடங்கள், இவ்வளவு சபைகள், இத்தனை விதமான எழுத்துக்கள், வேதங்கள், நூல்கள், இவ்வளவு ஏன் படைக்கப்பட்டிருக்கு? யார் இவங்க இதெல்லாம் படைச்சதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உடம்புல பசியோடு இருந்த எந்த ஏழையும் இத படைக்கவே இல்ல. உடம்புல பசியோடு இருந்த, இல்ல உழைச்சிட்டு வந்து பசிக்கு எதையோ ஒண்ணு தின்னுட்டு களைப்பாரி தூங்கிட்ட எந்த மனுஷனும் இத படைக்கல. எவன் கொஞ்சம் தின்றதுக்கு அளவுக்கு அதிகமாச்சோ, தின்னுவதற்கு தேவையானது, உண்ணுவதற்கும், உடுத்துவதற்கும், உறங்குவதற்கும் தேவையான சுகங்கள் யாருக்கு அளவுக்கு அதிகப்பட்டதோ, அவர்கள் தான் பல்வேறு தத்துவங்களையும், கருத்துக்களையும் படைத்துக் கொண்டார்கள். ஏன்னா இந்த 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 கேள்விகள் எல்லாம் அது தொடர்பானது தான். என்ன கேள்விகள் பாருங்க. நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டுமா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? 2வது கேள்வி. 3வது கேள்வி, நாங்கள் தானம் செய்ய வேண்டுமா? 3வது கேள்வி. 4வது கேள்வி, நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும்? இந்த கேள்வி இயற்கையாக, இயல்பாக வாழும் ஒரு உயிரினத்தின் கேள்வியா? சொல்லுங்க. எந்த மரமாவது, எந்த விலங்கு பறவையாவது, எந்த உயிரினமாவது, நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டுமான்ற கேள்வி எழுப்புமா? அந்த இயற்கைக்கு, அந்த இயல்புக்கு இந்த ஒரு கேள்வி அவசியமே இல்ல. ஏன்னா, அதனுடைய இயற்கை தன்மையில், அதனுடைய இயல்பு தன்மையில், அதனுடைய வாழ்தல் என்னும் அந்த ஒழுங்கில், அந்த நியதியில் அது அப்படியே இருக்கின்றது. அப்படியே வாழ்கின்றது. எப்ப தேவையோ அது வெப்பத்த உறிஞ்சிக்கும். எப்ப தேவையோ நீர உறிஞ்சிக்கும். எப்ப தேவையோ காற்ற உறிஞ்சிக்கும். எப்ப தேவையில்லையோ அவைகள் எல்லாம் வேண்டான்னு நிறுத்திட்டு அது சும்மா கூட இருக்கும். தன்னுடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கும், தன்னுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு தான் வித்திட்டு தன்னுடைய இயக்கத்தை மேலும் மேலும் இங்கு நிலைக்க செய்வதற்கும் என்ன செயல்பாடுகளை, என்ன வினைப்பாடுகளை புரிய வேண்டுமோ, அவைகளை புரிவதில் எந்த உயிரினத்துக்கும் பிரச்சனையே இல்ல. இன்றைக்கு நான் ஸ்டார்ச் தயாரிக்கட்டுமா? வேண்டாவா? இன்றைக்கு நான் சூரிய வெளிச்சத்தை எவ்வளவு உள்ளெடுக்க வேண்டும்? எவ்வளவு வெளியேற்ற வேண்டும்? இந்த இந்த கேள்வி படைப்புகளில் எந்த ஒன்றுக்கும் இல்லை. மனிதனைத் தவிர. ஏன்? அவைகள் வாழ்தலில் தெளிவாக இருக்கின்றது. வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவைகளின் தேவையை அவைகள் சரியாக அறிந்திருக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டுமா? எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நாங்கள் தானம் செய்ய வேண்டுமா? நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும்? இந்த கேள்விகள் இந்த யூத சீடர்களுக்கு, யூதர்களுக்கு, யூத மனநிலையிலிருந்து இது இது வந்து வெறும் மனிதர்கள், சீடர்கள் என்னும் மனநிலையிலிருந்து வந்த கேள்விகள் கிடையாது. இது யூதர்கள், யூதர்கள் என்னும் அந்த மரபிலே இவர்கள் பல்வேறு கருத்துக்களுக்கு, தத்துவங்களுக்கு, சட்டதிட்டங்களுக்கு, ஒழுங்குகளுக்கு, விதிமுறைகளுக்கு, நியாய பிரமாணங்களுக்கு ஏற்கனவே அடிமைப்பட்டிருந்தவர்கள் என்னும் மனதிலிருந்து அந்த அடிமைப்பட்டிருந்த மனநிலையிலிருந்து எழுகின்ற கேள்விகள். சோ இததான் இவ்வளவு நேரம் நான் பேசுனதிலிருந்து எங்க உங்களை கூட்டிட்டு போறேன், என்ன புரிய வைக்க விரும்புறேன் அப்படின்னா, ஒரு இயல்பான மனதில், ஒரு இயற்கையான மனதில், ஒரு வாழ்கின்ற உயிரினத்தின் மனதில், தன்னுடைய மனதின் திறனையும், வீரியத்தையும், தன்னுடைய வாழ்க்கை வாழ்வினுடைய செயலையும் சரியாக உணர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனதில் விளைகின்ற கேள்விகள் ஞானத்துக்கு தன்னை அழைத்துச் செல்வதாகவும், தன்னுடைய மதிப்பை தானே உணர செய்யத்தக்கதாகவும், தன்னை மேலும் மேலும் தன் சிறப்பை உணர்வதற்கு ஏதுவானதாகவும் இருக்கும். ஆனால் எந்த மனம் ஏற்கனவே அடிமைப்பட்டு பல்வேறு தத்துவங்களை உள்ளேற்று பல்வேறு சட்டதிட்டங்கள், ஒழுக்க விதிகள் இவைகளுக்கு உடன்பட்டு வாழ்ந்து கரைப்பட்டு கற்றதையெல்லாம் கசடாகவே கற்று அடிமைப்பட்டு இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மனதில் இருந்துதான் இயற்கையின்
புரிதலை கூட, இயல்பான வாழ்வியலை கூட கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குருக்கள், எல்லா சீடர்களிடத்திலும் போய் பாருங்க. எந்த ஆசிரமத்துக்குனா போங்க, எந்த மடத்துக்குனா போங்க, எந்த சாமியார் கிட்டனா போங்க, எந்த சத்குரு கிட்டனா போங்க. அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணின்னு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உபவாசம் போட்டுன்னு இருப்பாங்க. தவம், தியானம் எதனா பண்ணின்னு இருப்பாங்க. விதவிதமான பிரார்த்தனைகள் கத்துன்னு இருப்பாங்க. தானம் செய்யறத பற்றிய பல்வேறு வழிமுறைகள் அவங்களுக்கு இருக்கும். சேவை செய்யறத பற்றியோ, இல்ல சொத்துக்கள வித்து குடுக்குறத பத்தியோ பல்வேறு வழிமுறைகள் அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி, ஒவ்வொரு மடத்திலும், ஒவ்வொரு ஆசிரமத்திலும் உணவு சட்டங்கள் வெவ்வேறு மாதிரியா இருக்கும். இந்த சாமியார் இத சாப்பிடு, இத சாப்பிடாதன்னுவான். அந்த சாமியார் இத சாப்பிடு, இத சாப்பிடாதன்னுவான். இந்த குரு இது சாப்பிடு, அத சாப்பிடாதன்னுவான். அந்த குரு அது வேணாம், இதுதான் சாப்பிடணுன்னுவான். இப்படி ஏகப்பட்ட முறைமைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாப்பிடுறது, உணவு உண்பது, உணவு உண்ணாமல் இருப்பது. அப்புறம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது. பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வது. தானம் செய்து வாழ்வது. இந்த 4 பற்றிய கேள்வி, இந்த 4 பற்றிய கருத்து, இந்த 4 பற்றிய வாழ்வியல் நடைமுறைகள், இவைகளில் தான் இந்த முழு உலகமே அல்லாடிக் கொண்டிருக்கின்றது, ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடம் உங்களுக்கு புரியுதா பாருங்க தயவு செய்து. உலகத்துல மனிதர் மனத்தினுடைய மனித அறிவு தேடலினுடைய பெரும் பிரச்சனை என்னன்னா, சாமியாருங்கிட்ட, சன்னியாசிங்கிட்ட போயிட்டு இல்ல யார்கிட்டயும் எங்கேயோ என்னமோ போயிட்டு, நாங்க இத சாப்பிடலாமா? சாப்பிட வேணாவா? இத சாப்பிட்டா இந்த சாமிக்கு பிடிக்குமா? அத சாப்பிட்டா அந்த சாமிக்கு பிடிக்குமா? இதுல சாமியவே இவன் எப்படிதான் படைச்சு வச்சிருக்கிறான். இந்த சாமி வந்து இந்த பூ மட்டும் தான் ஒத்துக்கும். இந்த பூ வந்து அந்த சாமிக்கு ஒத்துக்காது. இந்த உணவு மட்டும் தான் இந்த சாமிக்கு ஒத்துக்கும். இந்த உணவு வந்து ஒத்துக்காது. இந்த நாள்ல மட்டும் தான் இந்த சாமிய பூஜை பண்ணணும். இந்த மாரி நாள்ல பண்ணா ஆகாது தீட்டு. இப்படின்னு தீட்டுன்னு சாமியை வணங்குற சாமி மேலேயே பல வகையான தீட்டுக்களை சுமத்தி வச்சிருக்கிறான். ஒத்துக்கிறது, ஒத்துக்காதது சுமத்தி வச்சிருக்கிறான். அடுத்து இவன் என்ன செய்றான்? தான் எதை உண்பது, எதை உண்ணாமல் இருப்பது. எப்பொழுது உண்பது? எத்தனை நாள் உண்ணாமல் இருப்பது? உண்ணா நோன்பு என்பதை எவ்வாறு கடைபிடிப்பது? பிரார்த்தனை எப்படி செய்வது? அடுத்தவருக்கு தானம் குடுக்கிறதா? குடுக்கக்கூடாதா? குடுத்தா எங்க குடுக்கணும்? எப்படி குடுக்கணும்? இதனை பற்றிய கேள்விகள். கொஞ்சம் சிந்திங்க. ஏன் இது மனித உயிரினத்த தவிர மற்ற உயிரினங்களுக்கு இது சிக்கலே இல்ல? உண்ணுவது என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து உயிர்களுக்கும் உண்ணுவது இயற்கையானது, இயல்பானது. சாப்பிடணும் அப்படின்னா, எல்லா உயிர்களும் தனக்கு புறத்தே இருந்து ஏதோ ஒன்றை உள்ளெடுத்து, உண்டு தன்வய செரித்து தன்வயப்படுத்தித்தான் உயிர் வாழ்கின்றது. இது உயிரினுடைய இயல்பான, இயற்கையான ஒரு வழிமுறை. நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இது. தன்னிச்சையான ஒரு செயல். ஆனா இந்த இந்த உண்ணுதல் என்னும் இந்த செயல்பாட்டின் மேல, அந்த உண்ணுதலுக்கு உரிய உணவு என்னும் அந்த கருத்து மேல எதற்கு இவ்வளவு தத்துவார்த்த விளக்கங்கள், இவ்வளவு நம்பிக்கைகள், இவ்வளவு பழக்கவழக்கங்கள், இவ்வளவு வேறுபாடுகள்? சைவம்ங்கிறான், அசைவம்ங்கிறான், அ இது தீட்டுங்கிறான், இந்த நாளுக்கு இது சாப்பிடணும், இந்த நாள் இது சாப்பிடக்கூடாதுங்கிறான். இப்படி ஏகப்பட்ட பாடங்கள், படிப்பினைகள், கருத்துக்கள். ஏன்? எங்கிருந்து இவங்க புடிச்சாங்க? மனுஷன் பிறந்ததிலிருந்தே இந்த கேள்வி இருக்குதா? மனுஷன் பிறந்ததிலிருந்தே இந்த கேள்வி இருக்குதா? ஒரு குழந்தை தாயின் கருவிலிருந்து இந்த பூமியில வெளிப்படுது. வெளிப்பட்ட உடனே அதற்கு வந்து தாய் தன்னுடைய மார்போடு அணைத்து, தன்னுடைய முலை எடுத்து, அந்த முலை காம்ப வாயில வைக்கிறா. அது உறிஞ்சுது. அங்க அதுக்கு சைவமா? அசைவமா? நாம என்னத்த உண்றோம்? இந்த உணவுல வந்து என் உடலுக்கு, இல்ல என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையானது இருக்குதா? தடையில எந்த சிந்தனையும் கிடையாது. எந்த கேள்வியும் அங்க அவசியம் கிடையாது. அ அதுதானே அங்க அங்க விளங்குற அந்த முழுமையான ஞானம். இன்னும் சொல்லப்போனா, அந்த உணவு அந்த குழந்தைக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியம் ஆயிற்று. இந்த உலகத்துல ஈடு கொடுக்க முடியாத, அதன் பிறகு அந்த குழந்தைக்கு ருசிக்கவும், அந்த குழந்தையின் முழுமையான சக்தி, ஆற்றலுக்கு, ஆரோக்கியத்துக்கு உகந்ததா அது அது அந்த உணவுக்கு பிறகு வேற எதுவுமே அதற்கு வாழ்க்கையில அமைய போறதில்லையே! அப்படிப்பட்ட இயல்பான, இயற்கையான, இனிமையான ஒரு உணவு ஏற்பாடு இறை இந்த உலகத்துல அழகா செஞ்சிருக்கே! உணவுல போய் என்ன இவ்ளோ சிக்கல் வேணும்? இவ்வளவு கொள்கை வேணும், இவ்வளவு கருத்து வேணும், இவ்வளோ தத்துவங்கள் வேணும், இவ்வளோ கேள்விகள் வேணும், இவ்வளோ படைப்புகள் வேணும். எங்க துவங்குச்சுது? யாரோ ஒருத்தன் எங்கேயோ துவங்குனான்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தன் எங்கேயோ தூங்குனான். நீ இயற்கையா இருந்த. நீ இயல்பா இருந்த. உணவ பற்றிய சிக்கலே கிடையாது. உணவு பற்றி ஒரு கேள்வியே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உணவை பற்றிய கேள்வி எதுவும் ஞானமும் கிடையாது. அந்த கேள்வி எதுவும் அறிவும் கிடையாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு குரு அவசியம் கூட கிடையாது. அது உயிரினத்தின் உயிரினத்தின் இயல்பான, இயற்கையான ஒழுங்கு. வாழ்வியல் முறை. இயற்கை அப்படிதான் வகுத்திருக்குது. அதுவே கேள்விக்குறியாகிவிட்டது மனிதனுக்குன்னா, அவன் தன்னுடைய மனிதத்திலிருந்து எவ்வளவு விலகி இருக்கிறான். தன்னுடைய உயிரின நிலைப்பாட்டிலிருந்து அவன் எவ்வளவு தூரமாகி இருக்கிறான். தன்னுடைய இயற்கை தன்மையிலிருந்து அவன் எவ்வளவு எவ்வளவு வேறுபட்டு போயிருக்கிறான். இன்னைக்கு நான் என்ன சாப்பிடுறதுன்னு கேட்கிறான். எது சாப்பிட்டா எனக்கு நல்லதுன்னு கேட்கிறான். இத சாப்பிடலாமா? இத சாப்பிடக்கூடாதான்னு வேற கேட்கிறான். இதெல்லாம் கத்துக் குடுக்கிறதுக்கு ஆசிரமங்கள் தேவைப்படுது, குருக்கள் தேவைப்படுறாங்க, மடங்கள் தேவைப்படுது, புத்தகங்கள் தேவைப்படுது, எழுத்தாளர்கள் தேவைப்படுறாங்க, உரையாளர்கள் தேவைப்படுறாங்க. இவங்க தானே ஏகப்பட்ட பேர் குமிஞ்சு கிடக்குறாங்க. எவ்வளவு கேவலப்பட்டு போச்சு இந்த மனித உயிரினம். எவ்வளவு சிந்தனை சிதைவுற்று போனது இந்த மனித உயிரினம். எவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்டு போயிருக்கிறது இந்த மனித உயிரினம். என்ன உனக்கு என்ன உண்ண வேண்டும்? எது உனக்கு பொருந்தும்? எது உன்னுடைய எந்த உணவு உனக்கு பிடித்தமான, விருப்பமான உணவு? எந்த உணவை உன்னுடைய உடல் செரித்துக் கொள்ளும்? எந்த உணவை உன்னுடைய உடல் தன்மையப்படுத்துகிறது? இது எல்லாம் தாண்டி எது உனக்கு கிடைக்குது? நிலமும் பொழுதும் முதற்பொருள்னாங்க. நீ எந்த நிலத்தில் இருக்கின்றாயோ, அங்கே என்ன பொழுது இருக்கின்றதோ, பொழுது என்றால் பருவகாலம் இல்லையா? பருவகாலம் தானே. அந்த பருவ காலத்தில் அந்த அந்த நிலத்தில் அந்த அந்த பருவ காலத்தில் நீ வாழ்கின்ற, நீ பிறந்திருக்கின்ற நிலத்தில், அங்கு நிலவுகின்ற பருவச் சூழலில் என்ன விளைகின்றதோ, எது உனக்கு கிடைக்கின்றதோ, அது உன்னுடைய உணவு. தன்னுடைய உணவு எது என்று தெரியாத ஒரு உயிரினம் இந்த உலகில் எது? மனிதனை தவிர. தன்னுடைய உணவு எது என்று தெரியாமல் அதனை ஒரு கேள்வியாக எழுப்பி, அதனை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குருவை தேடுகிற ஒரு கேடுகெட்ட ஜென்மம் மனுஷன தவிர இந்த உலகத்துல வேற யாரு? இதுதான் தன்னிலையிலிருந்து தவறி இருப்பது. உயிரின சூழலிலிருந்து விலகி இருப்பது. உயிரின தன்மையை உணராமல் இருப்பது. ஒவ்வொரு உயிருக்கும் தன் அகத்தையும் உணர முடியும், தன் புறத்தையும் உணர முடியும். தன் அகத்திற்கு புறத்தே இருப்பவைகளில் எவைகள் பொருந்தும், எவைகள் பொருந்தாது என்பதை தன்னுடைய அறிவால் உணர்ந்து கொள்ள, உட்படுத்திக் கொள்ள முடியும். மனுஷனுக்கு இல்லையா? மரமா இருந்து தானே வந்த. புழு பூச்சியா இருந்து தானே வந்த. ஊர்ந்து சென்ற நிலையிலிருந்து தானே வந்த. பறந்து, வேட்டையாடி, விலங்குகளா இருந்த நிலைய தாண்டி தானே மனுஷனா இருக்கிற. ஏன் மனிதனான பிறகு இவ்வளவு கேடு கெட்டு போன? ஏன் மனிதனான பிறகு நீ இவ்வளவு அறிவை இழந்த? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எவனோ எங்கெங்கேயோ எழுதுனதெல்லாம் படிச்சுட்ட. அதுதான் சிக்கல். இப்போ இந்த யாரு இவங்க பேர் என்ன? சீடர்கள். இந்த யூத சீடர்கள் இயேசுவிடத்துல நாங்கள் என்ன உண்ண வேண்டும் கேள்வி கேட்கிறாங்களே, நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் கேள்வி கேட்கிறாங்களே, இந்த கேள்வி ஒரு இயற்கை மனதிலிருந்து, ஒரு மனித தன்மையிலிருந்து, ஒரு இயல்பிலிருந்து விளைந்த கேள்வி அல்ல. அவர்கள் மனித உயிரினமாக, உயிரின தன்மையில் அவர்களுடைய உண்மையில் இயல்பில் நின்றிருந்தால், இந்த கேள்வி அவர்களுக்கு எழும்பியிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் இந்த கேள்வி அவர்களுக்கு எழுகிறது என்றால், அவர்கள் மனம் கசடுகளை கற்றுக்கொண்ட மனமாயிருக்கின்றது. என்ன கசடுகளை கற்றுக்கொண்டது? மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? இந்த உணவெல்லாம் நீங்கள் உண்ணலாம், இந்த உணவெல்லாம் நீங்கள் உண்ணக்கூடாது என்று ஒரு பெரும் பட்டியலை அவன் வகுத்து கொடுத்து விட்டான். சில உணவை தீட்டு என்றான், சில உணவை பரிசுத்தம் என்றான், சில உணவு வானத்திலிருந்தே வந்தது என்றான், சில உணவு பூமியிலிருந்து வந்தது என்றான், சில உணவு இவர்களுடைய இனத்தின் தூய்மையான உணவு என்றான், சில உணவை புறஜாதிகளின் தீட்டான உணவு என்றான். அப்படி உணவை பற்றிய பல்வேறு கற்பிதங்களை இவர்கள் மனதில் சுமந்தவர்கள், கற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், ஒத்துக்கொண்டவர்கள். அதனால் இவர்கள் கலக்கமடைந்து கரைப்பட்டு போயிருக்கிறவர்கள். இப்போது அந்த மனக்குழப்பத்தில் இருக்கு. உயிரினமாவே இல்ல. இயல்பிலேயே இல்ல. இயற்கை தன்மையிலேயே இல்ல. தன்னிலை, தன்னறிவு, தன்னுணர்விலேயே அது இல்லை. ஆகவே இப்ப அதுக்கு எது அந்த அந்த சிக்கல் எதுவரைக்கும் போயிருக்குது? அதாவது வெளியே இருந்து தேவையில்லாம யார் யாரோ எங்கெங்கோ எழுதின எழுத்துக்கள் எல்லாம் படிக்கிறதின் மூலமா,
மனம் என்ன ஆகிறது? தனக்குத்தானே தூரப்பட்டு போகிறது. தன்னுடைய வாழ்வியல் ஒழுங்கையே உணர முடியாத அளவில் அந்த மனம் சிதைவுற்று போகிறது. இயற்கைக்கு, இயல்புக்கு தூரமாகி விடுகிறது. இப்ப கேள்வியே என்ன வந்து நிக்குது? கேள்வியே என்ன வந்து நிக்குது? நாங்கள் எதை உண்ண வேண்டும்? இங்க இன்னொன்னையும் கவனிக்கணும். ஒரு குரு என்பவர் உன்னுடைய அறிதலுக்கு, புரிதலுக்கு, ஞானத்துக்கு, உணர்தலுக்கு எட்ட முடியாமல் நீ தாகமாக தேடி தவித்துக் கொண்டிருக்கிற மேன்மையான உண்மைகளை, மேன்மையான ஞானத்தை, மேன்மையான உணர்வுகளை உனக்கு சுட்டி காண்பித்து உணர்த்த வேண்டியவர். புறத்தே ஒரு குரு இருக்கிறார் என்றால் அவருடைய வேலை என்ன? மேன்மையானவைகளை உனக்கு உணர்த்த வேண்டியவர். நீ என்ன சாப்பிடணும்? இந்த சாப்பாடு தீட்டா? இந்த சாப்பாடு புனிதமா? இந்த சாப்பாடு பொருந்துமா? இந்த சாப்பாடு பொருந்தாதா? அப்படின்னு உன்னுடைய உடலுக்கு தேவையானவைகளை உயிரினமாகவே நீ இயல்பாகவே உணர்ந்து கொள்ள முடியும். அத வகுக்கிறதுக்கு, அதுல சட்டம் இடுறதுக்கு, அதுல சரி தவற சொல்றதுக்கு இன்னொரு ஆள் வெளிய தேவையில்ல. அத சொல்ற ஒரு குருவும் இல்ல. நீ இத சாப்பிடு, இத சாப்பிடாதன்னு சொல்றதுக்கு குரு அவசியம் இல்ல. அது குருவின் வேலை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குரு என்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா? அது வந்து 2 தனித்தனி சொற்களா சொல்லுவாங்க. கு, கு அப்படின்னு இல்லையா? அது வந்து இருள் அல்லது அறியாமையை குறிக்கக்கூடியது. ரு என்று சொல்லுகிறோமே, அது வந்து அழிப்பது, நீக்குவது என்பதை உணர்த்தக்கூடியது. அப்ப என்ன சொல்லுது? இருள் அல்லது அறியாமையை அழிப்பவர், விலக்குபவர், அறிவு ஒளியை ஏற்றுபவர், ஞானத்துக்குள் வழிநடத்துபவர். அவருக்கு பேர் தான் குரு. இது 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 எதனோடு தொடர்புபட்டது? உன் உள்ளத்தின் சிறப்பு தன்மைகளோடு தொடர்புபட்டது. உன் உடம்பு உயிர் வாழறதுக்கு என்ன செய்யணும்னு உயிரே அறியும். அந்த உயிர் அந்த உடம்புல அந்த இயல்ப வச்சிருக்கு. ஒரு நாய்க்கு தான் உணவு என்னன்னு தெரியுதே. ஒரு பன்றிக்கு தன்னுடைய உணவு என்னன்னு தெரியுதே. ஒரு காக்கா குருவிக்கு தன்னுடைய உணவு என்னன்னு தெரியுதே. ஒரு மரம் செடி கொடிக்கு தன்னுடைய உணவு என்னன்னு தெரியுதே. ஒரு புழு பூச்சி வண்டுக்கு எறும்புக்கு கூட தன்னுடைய உணவு என்னன்னு தெரியுதே. ஏன் உனக்கு தெரியாதா உன்னுடைய உணவு என்னன்னு? அப்ப ஏன் தெரியல? ஏன் அதுல உனக்கு சிக்கல் வந்தது? நீ உன்னுடைய உயிரின இயல்பிலிருந்து விலகி இருக்கிறாய். அப்படி விலகுனதால என்ன நடக்குது? ஏகப்பட்டத நீ தேவையில்லாதத தெரிஞ்சு வச்சுக்கின. ஏகப்பட்ட தேவையில்லாத கருத்துக்கள உள்ள எடுத்துக்கிட்ட. ஏகப்பட்ட தேவையில்லாத தத்துவங்கள படிச்சுக்கிட்ட. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்குது? இதெல்லாம் ஞானிங்க சாப்பிட்டாங்க. இதெல்லாம் யோகிங்க சாப்பிட்டாங்க. ஒரு யோகினா இப்படிதான் சாப்பிடுவாரு. ஒரு ஞானினா இப்படிதான் சாப்பிடுவாரு. ஒரு ஒரு பரிசுத்தவான்னா இதான் சாப்பிடுவாரு. இந்த உணவு பாவமானது. இந்த உணவு பரிசுத்தமானது. இது வந்து சைவம். இது வந்து அசைவம். இது வந்து நல்லது. இது வந்து கெட்டதுன்னு உணவின் மேல பல்வேறு கருத்து தத்துவங்களை இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பல்வேறு காலங்களில் தங்களை பெரிய ஆட்களா காமிக்கிறதுக்கும் தன்னால ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்துறதுக்கும் ஏகப்பட்ட விதிமுறைகளை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்ப அந்த விதிமுறைகள், அந்த உணவை பற்றிய ஒழுக்க கட்டளைகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள், கருத்துக்கள் யாருக்குள்ளெல்லாம் போயிருக்குதோ அவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் சிக்கல் இருந்துனே இருக்குது. இது சாப்பிடலாமா வேணாவா? எது சாப்பிட்டா சரி? எது தீட்டு? எது புனிதம்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சாப்பிடலாம்? புதன்கிழமை இத சாப்பிடலாமா? செவ்வாய்க்கிழமை இறைச்சி சாப்பிடலாமா? ஐயோ! கோயிலுக்கு போறோமே இறைச்சி சாப்பிடலாமா வேணாவா? இப்படி உணவு தொடர்பான அதாவது வாயில போட்டா சில நொடிகள் மட்டுமே நாக்கில் சுவைத்து தொண்டைக்கு கீழ இறங்குனா சுவையற்று, மணமற்று, அது வேறு தன்மைக்கு மாறி போய் உடலால் உறிஞ்சப்பட்டு, அ அ அதாவது செரிக்கப்பட்டு, தன்வயமாகி, அ தேவையில்லாத கழித்து வெளியே போடுகிற உணவு அவ்வளவுதான். அதுக்கான மதிப்பு அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான். உணவு என்பது அவ்வளவு நேரம் தான். அவ்வளவு செயல்பாடுகள் வினைதான். இத பற்றி இவ்வளவு கருத்துக்கள் தேவையா? இவ்வளவு தத்துவம், இவ்வளவு கொள்கைகள், இவ்வளவு கேள்விகள் தேவையா? ஏன் மோசே கிட்ட கேட்ட கேள்விய கேட்காத கேள்வியா? மோசே எழுதாத சட்டமா? மோசே உணவு பற்றி தராததா? இங்க இவங்களுக்கு என்னன்னா இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இத சாப்பிடலாம், அது சாப்பிடலாம்ன்னு அவன் சொல்லி பழகி சாப்பிட்டு பழகுனாங்களா? இப்ப இவரு புதுசா வந்துக்கிறாரா? இவரு என்ன சொல்றாரு? இவரு எத சாப்பிடலாம்ன்னு சொல்றாரு? எத வேணாம்ன்னு சொல்றாரு? ஆர்வமே பாருங்க. ஏற்கனவே எதுல இவங்க சீர்கெட்டு போயிருக்கிறாங்களோ, என்ன விதமான சட்டதிட்டங்கள்ல இவங்க பழகிட்டாங்களோ, அது அத அதன் அதன் தொடர்பா தான் எங்க போனாலும் கேள்வி கேட்டும் பாவம். அந்த குருக்கட்ட எண்ணத்துல சிக்கினானோ, அடுத்த குருக்கட்ட போய் அந்த சிக்கல்ல தான் கேள்வி எழுப்புவானே.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒவ்வொருவனும் எதில் சிக்கியிருக்கின்றானோ, எதில் அடிமைப்பட்டு இருக்கின்றானோ, எதில் அல்லாடி கொண்டிருக்கிறானோ, அதன் தொடர்பான கேள்வி தான் அவன் மனசுல இருந்து எழும்பும். அதத்தான் அவன் வெளிய போய் கேட்டுன்னு திரிவான். ஒருத்தன் கேள்வி கேட்பதிலிருந்தே, அவன் என்ன மனப்பான்மையில் இருக்கிறான், என்ன மனநிலையில் இருக்கிறான், அவனுக்குள் என்ன ஊறிக்கொண்டிருக்கிறது, அவனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உணர்ந்து கொள்கிறவர் தான் குரு. இயேசு உண்மையாவே மெய்ஞான குரு தான். ஏன்னா, இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொன்னாரா பாருங்க நீங்க. 4 கேள்வி. நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டுமா? எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நாங்கள் தானம் செய்ய வேண்டுமா? நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும்? இப்ப இயேசு கூறினார். பதில் பாருங்க. பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் வெறுப்பதை செய்யாதீர்கள். ஏனெனில் சொர்க்கத்தின் பார்வையில் அனைத்தும் தெளிவாக உள்ளன. மறைந்திருப்பது வெளிப்படாமல் போகாது. மூடப்பட்டிருப்பது திறக்கப்படாமல் போவது. இதுதான் பதிலா? அவங்க கேட்ட 4 கேள்வி என்ன? இவர் சொல்ற 4 கருத்து என்ன? அந்த கேள்விகள் எதற்காவது இந்த பதில் பொருந்துகிறதா? ம். உன் கேள்வி உன்னால் நிதானிக்கப்பட வேண்டும். இன்னும் கேவலமான கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. சில கேள்விகளை கேட்டு அவரவருடைய இழிநிலையை வெளிப்படுத்துவதை விட கேட்காமல் இருந்து விடுவதே நல்லது. ஏன் இந்த கேள்வி என் வீட்ல வளர்ற நாய்க்கு இல்ல, என் வீட்ல என் வீட்ட சுத்தி சுத்தி வர பூனைக்கு கூட இல்ல. எனக்கு ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்கணும். இது அவசியமான கேள்வி தானா? இது கூட எனக்கு தெரியாத உயிரினமாவா நான் இருக்கிறேன். என் உணவைப் பற்றிய அறிவு கூட எனக்கு இல்லையா? அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்கணும். சரியா? இந்த கேள்விக்கு இந்த இடத்துல பதில் சொன்னா கூட 14வது வசனத்துல இதுக்கு பதில் இருக்கு. 14வது வாக்கியம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு அவர்களிடம், நீங்கள் உபவாசம் இருந்தால் உங்களுக்கு நீங்களே பாவத்தை விளைவித்துக் கொள்வீர்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள். நீங்கள் தானம் செய்தால் உங்கள் ஆன்மாவிற்கு தீங்கு செய்வீர்கள். நீங்கள் எந்த நிலத்திற்கு சென்று அங்குள்ள பகுதிகளில் நடந்தாலும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு வைப்பது எதுவாயினும் அதனை உண்ணுங்கள். பதில் பாத்தீங்களா? எப்படி வந்து சேருது? நோயாளிகளை குணப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் வாய்க்குள் செல்வது உங்களை தீட்டுப்படுத்தாது. மாறாக உங்கள் வாயிலிருந்து வருவதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். பதில் எப்படி வந்து அமையுது பாருங்க. சரி. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு. இத வந்து அப்படியே நம்ம அடுத்த வாரம் தொடர்வோம். சிந்திப்போம். இறை நமக்கு நல்லருள் புரியட்டும். உணர்ந்துக்கோங்க. திரும்ப பேசின விடயங்கள வந்து நினைவு கூர்ந்து பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.